பழைய மாதிரி என்ன ஒரு வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நாம் தொடங்கினோமோ அதே போலத்தான் நம்முடைய வாழ்வும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றதா? அப்படி நடந்து கொண்டிருந்தால் ஒருவேளை நான் இந்த ஆலயத்தில் இறைவனோடு உறவாடவில்லை என்பது அர்த்தம். நான் எப்படி இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு அப்படியே நான் திரும்ப சென்று என்னுடைய சுமைகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் எனில் எனக்கும் என்னுடைய இறைவனுக்குமான உறவு வலுப்படவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் இந்த வழிபாடானது ஒரு சடங்காக மட்டும்தான் இருக்கின்றது என்பது அதனுடைய அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரண வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் சந்திக்காத அறிமுகமாகாத ஒருவரை நான் பார்க்க நேர்ந்தால், பழக நேர்ந்தால், உதாரணத்திற்கு அருள் தந்தை இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அவரோடு ஏற்படுகின்ற அந்த உரையாடல், கருத்து பரிமாற்றம், ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது, இது ஒரு அனுபவம். இது ஒரு அனுபவம். நாம் யாரோடு பேசினாலும் சரி, அறிந்தவரோ அறியாதவரோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ, அவரோடு நாம் பேசுகின்ற பொழுது அது ஒரு அனுபவம். ஒருவேளை அந்த அனுபவமானது மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவமாக இருந்துன்னு வைங்களேன், அது எதற்கு அழைத்து செல்லும் என்றால் உறவிற்கு அழைத்து செல்லும். அந்த மனிதரை, அந்த நபரை நான் மீண்டும் சந்திக்காமலும் இருக்கலாம். என்னுடைய வாழ்வில் எனக்கு சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய எண்ணத்தில் நான் அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த கனெக்ஷன், அந்த உறவானது ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஆக அதை நான் நினைக்கின்ற பொழுது நான் உறவோடு இருக்கின்றேன். அந்த நபரை நான் சந்திப்பது கிடையாது, ஆனால் அவரோடு நான் உறவோடு இருக்கின்றேன். ஏன்னா என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய உணர்வில் நான் அவரோடு கலந்திருக்கின்றேன். ஒரு சாதாரண அறிமுகமாகாத ஒரு நபரோடு சந்திப்பின் போது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குமே. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வந்து இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டு நாம் திரும்பி செல்கின்ற பொழுது நம்முடைய உறவானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒருவேளை நான் சொன்னது மாதிரி அந்த உறவானது என்னில் புதுப்பிக்கப்படவில்லை, வலுப்படவில்லை என்றால் நாம் ஒவ்வொருவருமே இன்று தியானிக்க வேண்டும். என்னுடைய ஆலயத்திற்கு வருகையானது வெறும் சடங்காக இருக்கின்றதா, அல்லது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏனோ தானோ ஒரு சடங்காக, ஒரு கடமையாக நான் ஆலயத்திற்கு வந்து செல்கின்றேனா? இந்த வழிபாடானது, இறை வார்த்தை வழிபாடானது இந்த ஜெப உறவை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. இந்த ஜெப உறவு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, நாம் உச்சரிக்கக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய பதில்கள் அல்ல. மாறாக இந்த ஜெபம் என்பது உறவை மையப்படுத்திய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடானது நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றது. முதல் வாசகத்தை பாருங்க, அழகான ஒரு வாசகம். அபிரகாம் ஆண்டவரோடு பேரம் பேசுகின்றார். bargaining with God. நம்ம எங்க பார்கெயின் பண்ணுவோம்? துணி கடையில். நம்ம எல்லாம் எங்க பார்கெயின் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம்? கடையில். கடையில். வெரி குட். கடைக்காரனோட பார்கெயின் பண்ணிக்கிட்டு அவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? 2 வார்த்தை கோபத்துல திட்டிக்கிட்டு வந்துடுவோம் இல்லையா? இந்த பார்கெனிங் அப்படிங்கிறது, பேரம் பேசுவது என்பது எதை வெளிப்படுத்துகின்றது? ரொம்ப முக்கியமா நம்ம தியானிக்க வேண்டும். ஏன்னா பேரம் பேசுவது அப்படிங்கிறது அங்க ஒரு உறவை வெளிப்படுத்துவது அல்ல. ஏன்னா கடையில நான் அந்த கடைக்காரரிடம் எனக்கு 1 கிலோ தக்காளி வாங்கினேன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கொடு, இல்லைன்னா
அது முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு அந்த கடைக்காரருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் போய் திங்க் பண்ணுவேனா? அந்த கடைக்காரர் போய் நாள் முழுவதும் நான் திங்க் பண்ணுவேனா? திங்க் பண்ண மாட்டேன். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்க விட்டாலும் சரி, அது என்னுடைய எண்ணத்திலும் உணர்விலும் அதோடு அப்படியே அழிந்து போய்விடும். இப்போ முதல் வாசகத்துல நாம பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளோடு பேரம் பேசுகின்றார். இந்த பேரம் பேசுதல் என்பது வெறும் உறவற்ற நிலையில் அல்ல, மாறாக அன்பினை அடிப்படையாக கொண்ட உறவில் ஏற்படுகின்ற பரிமாற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க கடைக்காரருக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய பேரம் பேசுதல் என்பது அதோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற அந்த நிலைப்பாடானது மிகவும் ஆழமான ஒரு உறவின் வெளிப்பாடாக ஆபிரகாம் இறைவனுடைய எண்ணத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த அன்பின் பிணைப்பு இருப்பதை நாம் உணர வேண்டும். அப்போ இறைவனிடம் நான் பேரம் பேசுவது என்பது அன்பின் உறவினை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த அன்பினை மையப்படுத்தியதாக இருக்கும் பொழுது அவை ஒவ்வொன்றையும் நான் பெற்றுக் கொள்கின்றேன். யாராவது அன்பின் உறவில் ஒரு உறவுல இருக்கும்போது, உதாரணத்திற்கு ஒரு தாயை எடுத்துக்கொள்வோம். மகனுக்கு உணவில்லை அல்லது குழந்தைக்கு உணவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த தாய் எப்படி இருக்கும்? தாயுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? கிடைப்பது எல்லாவற்றையும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார்கள். தான் சாப்பிட வேண்டும் என்று இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த உறவானது அன்பின் அடிப்படையானது. அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம் அந்த குழந்தையோடு. ஆகவே தாய் எல்லாவற்றையும் தியாகம் செய்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பாள். நினைச்சு பாருங்க, இறைவனோடு நாம் அப்படி ஒரு நெருக்கமான உறவில் இருப்போமையானால் அந்த உறவில் இறைவன் நம்மை எப்படி கண்டுகொள்வார், எப்படி பார்த்துக் கொள்வார்? வெறும் பேரம் பேசுவதாக இருந்து கொண்டால் அந்த உறவில் நாம் அப்படி மறந்துடுவோம். இந்த ஆலயத்திற்கு வருவோம், ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு நமக்கும் இறைவனுக்குமான இந்த உறவை பற்றி ஒரு சிறிதளவு கூட, ஒரு கடுகளவு கூட நம்முடைய எண்ணத்தில் நமக்கு இருக்காது. இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றார். ஏதோ சாதாரணமாக அன்றாடமாக நாம் கோவிலுக்கு வருவதும் போவதுமாக இருப்பதற்காக அல்ல, மாறாக இறைவனோடு உள்ள உறவை ஏற்படுத்துவதற்காக. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லூக்கா நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கற்பித்த அந்த ஜெபம் நாம் எல்லோருக்கும் தெரியும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே. இது எதை அடிப்படையாக கொண்டது? உறவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகளாக, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு பேரினை பெற்றிருக்கின்றோம். இந்த நற்செய்தியில அழகாக கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய அடையாளம். நம் ஒவ்வொருவரின் அடையாளம் வேறு எதுவும் அல்ல. நான் பெற்றிருக்கக்கூடிய படிப்பு, அறிவு அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, பொருள் அல்ல. மாறாக நம் ஒவ்வொருவரின் அடையாளம் எதுவென்றால், நாம் அனைவருமே இறைவனின் பிள்ளைகள் என்பதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு இந்த ஜெபம் நமக்கு உணர்த்துகின்றது. நம்முடைய அடையாளத்தை நாம் எவ்வாறு வாழ்ந்து ஆண்டுக் கொண்டிருக்கின்றோம்? இந்த வாழ்த்துறையில் அழகாக கூறப்பட்டிருந்தது. ரோமேருக்கு எழுதிய திருமடல் 8ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்துல, கடவுளின் பிள்ளைக்குரிய மாண்பையே பெற்றுக்கொண்டீர்கள். கடவுளுக்குரிய பிள்ளைகளாகிய அந்த மாண்பினை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தா என அழைக்கின்றோம். இவ்வளவு பெரிய ஒரு உறவு. இது நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கின்ற பொழுது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று கூறுகின்ற பொழுது, இது ஒரு குழுமமாக, நாம் அனைவருமே ஒரு குடும்பமாக இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கின்றது. நீங்க இப்ப தனியா இந்த ஜெபத்தை சொன்னா கூட, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, என் தந்தையேன்னு சொல்லுவீங்களா? நம்ம அப்படி சொல்லல. எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லுவோம். தனியாக நான் ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபத்தை நான் எப்படி சொல்லுவேன்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள்
தந்தையே. அப்போ இது ஒரு குழுமமாக, ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் ஜெபிக்கக்கூடியது. இறைவனுடைய அந்த திருவுடலின் உறுப்பினர்களாக நாம் அனைவருமே மாறுகின்றோம். இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது இதனுடைய அந்த முதல் வார்த்தை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் அந்த 2 சீடர்கள் எமாவுஸ் நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்பம் விடுதலில் இயேசுவை கண்டுகொள்கின்றார்கள். அப்போ அப்பம் விடுதல் அது முடிந்த பிறகு மீண்டும் எமாவுஸ்ல இருந்து எருசலேமுக்கு நடந்து செல்கின்றார்கள். அப்படி நடந்து செல்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நம்மிடம் திருச்சட்டத்தையும் மறைநூலையும் எடுத்து சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரியவில்லையா? அவர் சொல்றாரு, ஒருத்தர் தான் சொல்றாரு, ஒருமையில தான் சொல்லியிருக்கணும், என்னுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இறைவனுடைய அப்பம் விடுதல் நிகழ்வுக்கு பிறகு நான் அல்ல, நாம் அனைவருமே கிறிஸ்துவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுவதை உணர்ந்ததாக அந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோமாக. இந்த குழுமம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அனைவருமே அந்த இறைவனின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். இந்த நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியில், உங்க பிள்ளை உங்களிடம் மீனை கேட்டால் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது விண்ணக தந்தையாகிய உங்கள் இறைவன் உங்களுக்கு எவ்வளவு தாராளமாக கொடுப்பார். அழகான வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் நம்புகின்றோமா? கடவுள் அவரோடு நான் இந்த அன்பின் உறவில் நெருக்கமாக வருகின்ற பொழுது அவர் என்னை கைவிட முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த நினைவை அவருடைய பிள்ளைகள் நாம் என்பதை நாம் நினைவுகூர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உறவானது நம்பிக்கையாலும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் ஏற்பட வேண்டிய உறவு, பயத்தால் அல்ல. மாறாக இது அன்பினை மையப்படுத்திய ஒன்றாக இருக்க வேண்டும்.